சுபாவத்தை மாற்றுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றுகிறார். உன் குடும்ப சுபாவத்தை எல்லாவற்றையும் மாற்றி மோட்ச லோகத்துக்கு கர்த்தர் உன்னை அழைத்து செல்லும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த குருவாக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு நாளும் அப்படி இருதயத்தை தேவனிடத்தில் கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு கூட உறவாடப்படுவது தேவன் நம்மை மோட்சத்துக்கு கொண்டு போவதற்கு நம்மை அவர் ஆயத்தமாய் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். இன்றைக்கு நாம் தேவ சகோதர வார்த்தை கேட்ட விதமாய் நாம எப்ப சகோதரி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட குடும்பங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு நம்ம கொடுப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவை நன்றி துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக சமூகத்துல வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே வந்திருந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காய் வந்த சிறுமலைகள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வர தடைப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஒளிபதிக்கு மூலமாக
இயேசுவுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்க, இருதயத்தை தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுடைய அந்த நித்திய வாழ்கிற வாழ்க்கைக்கு கடந்து போக உதவி செய்ய முடியாது. செபிக்கிறையா வார்த்தை கொடுத்த வாழை குடும்பத்தை காத்து அந்த ஒரு பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடனே நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு நம்மளோட விசேஷமாய் இதனால கர்த்தரை வாக்கியங்கள் தங்கள் மகளோடு குடும்பங்களோடு உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு இன்னும் சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென், ஆமென்.